ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரிசாவில் பேக் பண்ணி அனுப்பின திங்ஸ் எல்லாமே இப்போ மகாராஷ்டிரா வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஒடிசாவில் எப்போ பேக் பண்ணி அனுப்பினோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் நம்ம பேக் பண்ணி அனுப்பினோம். இங்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக ஜூலை 10 நைட்டு வந்து சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிருக்கு வந்து சேர்றதுக்கு. இந்த ஏரியா கிட்ட வந்ததுமே அவங்க ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் உங்கள் ஏரியா சைடு வந்துட்டோம், உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் எல்லாம் சொல்லி நேராக அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து வண்டியை பேக் பண்ணாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லிஃப்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஸோ லிஃப்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு பொருளாக வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உள்ளே வைக்க நீங்கள் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிடுங்க, நீங்கள் மொத்தம் வந்து நம்ம அனுப்பின பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம அனுப்பின பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பொருட்கள் அப்படின்னா 53 பொருள், அதாவது 53 பாக்ஸு எல்லாமே கவுண்டிங்கில் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கவுண்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அன்பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கவுண்டிங் கரெக்டாக இருந்ததுனால இப்போ அன்பேக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்பேக் வந்து இவங்க பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராலேருந்து ஒரிசா போனோம்ல, அப்போது அந்த பேக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்பேக் பண்ணி கொடுக்கல. அவங்க ஜஸ்ட் வந்து எல்லா ஜாமானையும் இறக்கி மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் உட்காந்து நான் தான் ஒவ்வொன்றையும் அன்பேக் பண்ணேன். ஹஸ்பண்ட் வேறு ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஒவ்வொன்றையும் அன்பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற கத்தி அந்தளவுக்கு ஷார்ப் இல்லையா. ஒவ்வொரு கண்ணாடி கவர் அவுத்து, அதுக்கப்புறம் அந்த அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கலாம், அந்த கவரை கலட்டுறதுக்குள்ளே ரொம்ப எனர்ஜி வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் தான் சட்டுன்னு வேகமாக எல்லாத்தையுமே கடகடன்னு அன்பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படி சொன்னாலும் அவங்க வச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பெட்ரூமில் வைக்க வேண்டிய அந்த பீரோ, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து அப்படியே பெட்ரூம்லேயும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஃபேன் கொண்டு மாட்டி கொடுத்துருவாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஹவுஸ் ஓனரே நம்மளுக்கு ஃபேன் போட்டதுனால நம்ம வாங்கிட்டு வந்த அந்த ஃபேனுக்கு வந்து வேலை இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே மேலே தான் தூக்கி வைக்கணும். இது போக ஃப்ரிட்ஜு எல்லாமே அவங்களே வந்து கேபிள் எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க. அது போக வாஷிங் மிஷின் எல்லாமே பால்கனியில் தூக்கி வைக்க வேண்டியது அது எல்லாமே அவங்க அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அன்பேக் பண்ண வீடியோ எல்லாத்தையும் அப்படி நீங்களே லைனாக இப்போ பாருங்கள். என்னதுமா பாக்ஸ் வச்சிருக்கலாமா? பாக்ஸ் चाहिए. आराम से थोड़ा करें. हाँ बस बस नहीं आता. हाँ वो स्टैंड है क्या, उसके ऊपर रखिएगा. अभी நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஒருவேளை ஜாமான்லாம் வர்றதுக்கு உள்ளே உங்களால் வீடு பார்க்க முடியலை, வீடு வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க நிறைய குடோன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குடோனில் எல்லையா போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ எடுத்துகிட்டு வர சொல்கிறோமோ எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போது எல்லா திங்ஸையுமே மோஸ்ட்லி அன்பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒவ்வொன்றுமே சேஃபாக வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் செக் பண்ணோம். எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணியாச்சு. ஆனால் இனிமேல் கூப்பிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ஃபிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வேலை செய்தா இல்லையாங்கிறது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஒடிசாலேருந்து மகாராஷ்டிரா வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கு 54,000 ரூபாய்.
இது வந்து ஃபிக்ஸடாக அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது. இது வந்து நம்மளுடைய வீட்டு சாமான்களை பொறுத்து தான். நிறைய ஜாமான் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல அமௌண்ட், இல்லை இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல, அப்படி பொருளை பொறுத்து தான் அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கிட்ட இருந்த பொருளுக்கு 54,000 ரூபாய் ஆச்சு வித் டேக்ஸ். எல்லா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தம் 54,000 ரூபாய். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் கம்பெனியில் பில் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 8 நாள் ஆச்சு ஜாமான் இங்கே வர்றதுக்கு. ப்ளஸ் அமௌண்ட் வந்து 54,000 ரூபாய். அவ்வளோதான். பொருள் எல்லாமே மிஸ்ஸும் ஆகலை, எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. வெளிப்பக்கம் பார்க்குற வரை எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இனிமேல் வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படி எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி எங்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எந்த இதுவும் டேமேஜ் இல்லாமல் எல்லாமே ஆன் ஆகும்போது நல்லா ஒர்க் ஆயிடணும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாருடைய வேலையும் இப்போ முடிஞ்சுது. இப்போ என்னுடைய வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒதுக்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.